ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோட உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். நேற்று ஒரு திருமண நிகழ்ச்சியில் உதயநிதி அவர்களும் சீமான் அவர்களும் மீட் பண்ணி பேசிக்கிட்டாங்க. ஸோ சமூக வலைதளங்களில் டிவிகே நண்பர்கள் என்ன எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டணி உறுதியாயிருச்சு, அதில் டவுட்டே வேணாம், சீட்டு எவ்வளோ அப்படின்றதெல்லாம் அந்த விஷயம் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா முன்னாடியே ஸ்டாலின் அவர்களும் சீமான் அவர்களும் ஒரு திருமண நிகழ்ச்சியில் மீட் பண்ணி பேசியிருந்தாங்க. இப்பொழுது உதயநிதி அவர்களும் சீமான் அவர்களும் திருமண நிகழ்ச்சியில் மீட் பண்ணி கூட்டணி குறித்து பேசிட்டாங்க. ஸோ இது வாத பொருளாக. இதெல்லாம் சொல்கிறது யார்? டிவிகே நண்பர்கள். டிவிகே நண்பர்கள். ஓகே. அவங்க இப்போ அரசியல் ஃபாலோ பண்ணதே இப்போ ஒரு 2 இயர்ஸாக தான். இதில் பேக்ரவுண்டில் திமுகவுக்கும் என்டிகேவுக்கும் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள், அவங்க என்ன பிளான் போட்டாங்க, யார் எந்த புட்டியை கொடுத்தாங்க, இதெல்லாம் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு கூட வர்றதுக்கு முன்னாடி தாவேகா நண்பர்களுக்கு போய் சேர்ந்தாச்சு. இதை நம்மளும் உட்காந்து இந்த கதைகள்லாம் கேட்க வேண்டியது இருக்குது. அதான் இப்போ என்னென்னா, சினிமா பாணியிலேயே எல்லாத்தையுமே அணுகக்கூடாது. சினிமா வேற, அரசியல் வேற. நம்ம சினிமாவில் இந்த ஸ்கிரிப்டு, சில ட்விஸ்ட் அண்ட் டர்னு, சதி, இந்த விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டைல்லே நம்ம பொலிட்டிக்ஸையும் பார்த்தோன்னா இந்த மாதிரி நம்ம நிறைய ஸ்கிரிப்டெல்லாம் எழுத வேண்டியது இருக்கும். இப்போ நான் எப்பவுமே சொல்கிறது தான், பேக்ரவுண்டில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது, நமக்கு ஆக்சஸ் கிடையாது. இப்போ ஒரு விஷயத்த சீக்ரெட்டாக வச்சுக்கணும்னு ஒரு பொலிட்டிஷியன் நினைக்கிறாருன்னா அந்த விஷயம் வெளியவே வராது. ஸோ சில விஷயங்கள் மக்களுக்கு தெரியக்கூடாது, பத்திரிகையாளர் தெரியக்கூடாது நினச்சாங்கன்னா வெளில வராது. சிம்பிள். இப்போ நீங்கள் நம்ம பத்திரிகைகள் பார்த்தோம்னா, அந்த பழைய பத்திரிகைகள்லாம் பார்த்தோம்னா இப்போவும் எழுதுவாங்க, வீட்டில் தலைவருக்கும் அவரோட மகனுக்கும் சண்டை வந்தது, ஸோ தலைவர் பார்த்தோன்னா டக்குன்னு நோட்டை தூக்கி போட்டு வெளில போயிட்டாரு கோவத்தில், என்னமோ அவங்களும் அந்த ரூமில் உட்காந்து பார்த்த மாதிரி அப்படியே ஃபர்ஸ்ட் பர்சன் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அவங்க அப்படியே ரூமுக்குள்ள ஆக்சஸ் அவங்களுக்கு இருந்த மாதிரி கொடுப்பாங்க. ஐ விட்னஸ் மாதிரி. ஆமாம், ஐ விட்னஸ் மாதிரி கொடுப்பாங்க. நமக்கே காமெடியாக இருக்கும் அதெல்லாம் படிக்கும்போது. சிம்பிளாக ஒரே கேள்வி தான், உங்களுக்கு இது எப்படி தெரியும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டால் முடிஞ்சு போச்சு கதை. அந்த கேள்வியை 90% மக்களால் கேட்க முடியாது. இப்போ ஒரு கட்சியோட செயல்பாடை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணாலே அந்த கட்சி கரெக்டான ரூட்டில் போகுதா, அந்த கட்சியோட தலைவர் கரெக்டான ரூட்டில் போகிறாங்களான்றதை கண்டுபிடிச்சிடலாம். அதான் நான் எப்பவும் சொல்கிற விஷயம் தான். இந்த மாதிரி இந்த சதி நடக்குதா, அந்த இன்சைட் இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா? இன்சைட் இன்ஃபர்மேஷன்லாம் பப்ளிக்கு கிடைக்காது. இன்சைட் இன்ஃபர்மேஷனை கொண்டு வரதா சொல்லி சிலவங்க பேசுகிறாங்க, எனக்கு சில சீக்ரெட் சோர்ஸ்லேருந்து இன்ஃபர்மேஷன் கிடைச்சது, அவங்கெல்லாம் உங்களை ஏமாத்துறாங்க. இன்சைட் இன்ஃபர்மேஷன் இன்சைட் பீப்புளுக்கு மட்டும்தான், பப்ளிக்கு கிடையாது. நீங்கள் சாதாரண சாமானியர்கள், நம்மளும் சாதாரண சாமானியர்கள், நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்காது. ஸோ அதனால் அந்த மாதிரிலாம் சொன்னால் வியூஸ் வேணா இன்க்ரீஸ் ஆகுமே தவிர உள்ள என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ணலான்னா, அரசியலை உற்று நோக்கலாம். அரசியல் ரீதியாக எனக்கு இது தேவை, இது என்னோட நலன், அரசியல், இந்த அரசியல் நல்லது. அந்த அரசியலிருந்து லைட்டாக ஒரு தலைவர் டைவர்ட் ஆகி போகிறாருன்னா நம்ம அப்போ ரைட்டு, தலைவர் தப்புன்னு சொல்லணும். ஸோ நம்ம ஒரு தலைவனை பார்க்குறோன்னா அந்த கட்சி, அந்த தலைவனோட அரசியல் செயல்பாடுகளை தான் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். அதை விட்டுக்கிட்டு இவங்களும் அவங்களும் சேர்ந்து நின்னாங்க, அவங்க 2 பேரும் சிரிச்சு பேசிக்கிட்டாங்க, அன்னைக்கு ஸ்டாலினை சந்திச்சாரு, இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சந்திச்சாரு, அப்படி பார்த்தா இவர் விஜய் அவர்கள் தான் எல்லாரும் சந்திச்சிருக்காரு, இன்க்ளூடிங் சீமான். ஸோ அப்போ இந்த லாஜிக் எல்லாம் பார்த்தோம்னா என்டிகேக்கு மட்டும் அப்ளை ஆகும். இப்போ டிவிக்கு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் உட்காந்துருக்காங்க. ஒன்று ஜெயிச்சிட்டாங்க, ஜெயிச்சாச்சுனாலே தொண்டர்கள் பூஸ்டாக இருப்பாங்க. விஜய் அவர்களுக்கு சாலிடான ஒரு கல்ட் ஃபாலோயிங் கண்டிப்பாக இருக்குது, வெறித்தனமாக அவரை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. ஸோ ஒன்று வெற்றி கிடச்சிருச்சு, ஒரு பெரிய ஒரு எனர்ஜி இருக்குது, ரெண்டாவது பெரிய கூட்டமும் உங்ககிட்ட இருக்குது, அது உங்களுக்கு பெரிய பலத்தை கொடுக்கும். நீங்கள் நினைக்கிற நரேட்டிவை ஈஸியாக செட் பண்ணலாம். ஸோ விஜய் அவர்களுக்கு இந்த அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, தாவேகா வர்சஸ் ரெஸ்ட் அப்படின்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க. எங்களை எதிர்த்து தான் எல்லாருமே நிற்கிறாங்க. புதுசாக வந்த நாங்கள், பழைய கட்சிகள் எல்லாம் எங்களுக்கு எதிராக நிற்கிறாங்க. ஸோ தாவேக்காவை யார் எதிர்த்தாலும் அந்த குரூப்ல சேர்த்துருவாங்க. இப்போ என்டிகே தாவேக்கா எதிர்த்தாச்சுன்னா என்டிகே அப்போ திமுகவோட பி டீம், அதிமுக தாவேக்கா எதிர்த்து அதிமுக திமுகவோட பி டீம். ஸோ அதுக்கு தான் எலெக்ஷனுக்கு முன்னாடி, எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, 2 பேரும் ஒன்றுக்குள்ள ஒன்று சேர்ந்தா இருக்காங்க, பேக்ரவுண்டில் டீலிங் நடக்குது. இதெல்லாம் சொல்றதுக்கான காரணமே அதான். ஸோ தாவேக்கா இன்னைக்கு எஃபெக்டிவாக அவங்க நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்டிகேவையும் பார்த்தீங்கன்னா திமுக பேஸ்கெட்ல தூக்கி போட்டாச்சு. இது என்டிகேவுக்கு டேமேஜ் ஏற்படுத்தும்னு தெரிஞ்சு என்டிகேவை காலி பண்ணுறதுக்காக தான் தாவேக்கா அந்த விஷயத்த பண்றாங்க. ஏன்னா என்டிகேக்குள்ளேயும் தாவேக்காவுக்கு வர வாய்ப்பு இருக்கக்கூடிய வாக்குகள் என்டிகேக்குள்ள இருக்கு.
ஓகே, கொஞ்சம் அப்படி இப்படி இருக்காங்க. 8% ஓட்டு சார் 24ல் என்டிகேவுக்கு. 8% சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ குறைஞ்சிச்சு, 4 தான். இன்னைக்கு 4 வந்திருக்கு. 4ம் சின்ன ஓட் நம்பர் கிடையாது, 4ம் பெரிய நம்பர் தான். அதுல இந்த இப்ப 4 கம்மியா இருக்குல்ல, கம்மியான 4 எங்க போயிருக்கும்? என்டிகே ஓட்டு திமுகவுக்கு போகாது. மேபி கொஞ்சம் அதிமுகவுக்கு போயிருக்கலாம், ஒரு 0.2 0.5 போயிருக்கலாம். மெஜாரிட்டி தாவேக்காவுக்கு தான் போயிருக்கும். என்டிகேல இருக்கக்கூடிய எல்லா ஓட்ஸுமே ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ். ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது தாவேக்காவுக்கு அந்த 4% ஓட்டு இருக்கு பாருங்க, அது டார்கெட். அந்த 4% ஓட்டை உள்ள இழுக்கலாம். ஆல்ரெடி இழுத்தாச்சு, இன்னும் இருக்கிறது இன்னும் ஸ்பேஸ் இருக்கு. இன்னொரு 4% இருக்கு. 4% பெரிய நம்பர். இப்போ அவங்க இழுத்திருக்கக்கூடிய 4%ம் பெரிய நம்பர், மீதம் இருக்கக்கூடிய 4%ம் பெரிய நம்பர். ஓகே. ரெண்டாவது, நீங்க திமுக அதிமுகவை டீல் பண்ற மாதிரி என்டிகேவை டீல் பண்ண முடியாது. திமுக அதிமுகவுக்கு பெரிய பேகேஜ் இருக்கு. அவங்க 50 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்டிருக்காங்க. அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா நீங்க ஊழல்வாதி, நீங்க அது இதுன்னு சொல்லி தட்டி விட்டு போயிடலாம். நீங்க என்டிகே அப்படி டீல் பண்ண முடியாது. ஸோ அப்போ நீங்க என்டிகே எப்படி டீல் பண்ணலாம்? இவங்க திமுகவோட பி டீம், திமுகவோட மடியில தூக்கி நீங்க என்டிகேவை வச்சிடலாம். சதி கோட்பாடு. ஆமா, எல்லாம் சதிதான். பெரிய கான்ஸ்பிரசி தான் போய்கிட்டு இருக்கு. தாவேக்கா மக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு கட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. அதை முறியடிக்கிறதுக்கு பெரிய ஒரு சதி பின்னாடி போயிட்டு இருக்கு. இப்போ இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, வேற எங்கேயோ கூட்டணி வைக்க போறாங்க, திமுகவும் நாம் தமிழரும் கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க. சரி, என்னப்பா சோர்ஸ் அப்படின்னும் பொழுது என்ன ரகசியமா மீட் பண்ணிட்டாங்களா? ஏன்னா ஹோட்டல்ல அப்படி இல்லை, ஏன்னா கட்சி ஆஃபீஸ், இந்த கட்சி ஆஃபீஸ்ல அவங்களும் அந்த கட்சி ஆஃபீஸ்ல இவங்களும் மீட் பண்ணி பேசிக்கிட்டாங்களா? இல்லை. என்னதான்ப்பா சோர்ஸ்? கல்யாண நிகழ்ச்சியில் மீட் பண்ணிக்கிட்டாங்களே, அதுதான் எங்களுக்கு கிடைச்ச சோர்ஸ் அப்படின்றாங்க. ஸோ கொஞ்சம் பேசிக்கான பார்வை உள்ளவங்க கூட இதை பேச மாட்டாங்கல்ல. ஆனால் கல்யாண நிகழ்ச்சியில் 2 பேர் மீட் பண்ணிக்கிறாங்கன்னா அதுக்குள்ள கூட்டணி பேச்சுவார்த்தை இருக்கு அப்படின்னு பேசுறாங்கல்ல. இது எப்படி? இது அதான் இப்போ ஒரு பப்ளிக் டொமைன்ல இருக்கக்கூடிய ஒரு நியூஸை எடுத்துக்க வேண்டியது. பப்ளிக் டொமைன்ல இருக்கக்கூடிய பேசிக்கான ஒரு நியூஸ், எல்லாருக்கும் அந்த நியூஸுக்கு அக்சஸ் இருக்கு. சீமானவர்களும் உதயநிதி ஸ்டாலினும் சந்திக்கிறாங்க. அந்த நியூஸை எடுத்து இவங்களா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிக்கிறது. இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா இப்படி 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 பெரிய ஒரு ஸ்கிரிப்டை எழுதுறது. இந்த ஸ்கிரிப்டில் எந்த பேசிக் லாஜிக்கும் கிடையாது, எந்த பேசிக் ஃபேக்ட்ஸும் கிடையாது. பட் இருந்தாலும் அவங்க வசதிக்கு அவங்க தலைவரை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக மட்டும் இதை பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு டிபேட்டில் பார்க்குறேன், ஒரு யங்ஸ்டர் பார்த்தோம்னா விஜய் அவர்களை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாமோ பேசிகிட்டு இருக்காரு. இப்போ வைரலாக கூட போயிட்டு இருக்கு அவரோட வீடியோஸ்லாம். ஓகே, ஒன் இண்டியாவில் வந்த வீடியோன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் திமுக ஆதரவாளர்களோட இவர் டிஃபெண்ட் பண்றாரு. அவர் பாட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாமோ பேசி டிஃபெண்ட் பண்றாரு. இதுவும் அதே மாதிரி தான். அவங்களுக்கு விஜய் அவர்களை டிஃபெண்ட் பண்ணணும். அது என்ன காஸ்டா இருந்தாலும் பரவாயில்ல, நான் எக்ஸ்போஸ் ஆனாலும் பரவாயில்ல, என்ன நீங்க குறைந்த ஆளா நீங்க எடை போட்டாலும் எனக்கு கவலை கிடையாது. எனக்கு எப்படியாவது விஜய் அவர்களை டிஃபெண்ட் பண்ணணும். அதுக்கு நான் தேடிக்கிட்டே இருப்பேன், ஏதாவது கிடைக்குமான்னு தேடுவேன். 2 பேரும் சேர்ந்துட்டாங்களா, 2 பேரும் சேர்ந்து ஒரு மேடையில் நிற்கிறாங்களா, அப்போ ரைட்டு. வரலாறுல இது நடந்ததே கிடையாது. 2 எதிர்கட்சி தலைவர்கள் மேடையில் சந்திச்சதே கிடையாது. இவங்களே நினைச்சுக்கிறது இல்லை, இவங்க தீய சக்தின்னு நாங்கள் திமுகவை சிஎம் ஆயிட்ட பிறகு ஸ்டாலின் வீட்டுக்கு தான் போனாரு உதயநிதி. இவர் விஜய் அதை விடுங்க, கல்லாப்பட்டி கூட்டணி தானே இவங்க கூட இருக்கு. இவங்க எல்லா இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணலாம். இப்போ இவங்களை பொறுத்தளவுல டாப் டு பாட்டம் ஃபுல் காம்ப்ரமைஸ் தான். ஒன்று அதிமுக இருக்கக்கூடிய விஜய் பாஸ்கர்கள் 2 பேர் உங்க கட்சிக்கு வந்து சேர்றாங்க, எம்எல்ஏஸ் வந்து சேர்றாங்க. அது ஏன் உள்ள வந்து சேர்றாங்கன்னா அந்த கதை இன்னும் கேவலமான கதையா இருக்கும். அது போக நீங்க கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொல்லி விமர்சிச்ச அந்த கூட்டணி கட்சிகள்லாம் அவங்க வந்து சேர்ந்திருக்காங்க. இந்த லட்சத்துல நீங்க மற்றவங்கெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆயிட்டான்னு பேசிட்டு இருக்கீங்க. உங்க கூட இருக்கிறவங்களே ஃபுல்லா திமுக கூட்டணியிலையும் அதிமுகலையும் இருந்து வந்தவங்க. அப்ப இதுல என்ன ஐடியாலஜி இருக்கு, இதுல என்ன தூய அரசியல் இருக்கு? ஸோ கம்ப்ளீட்டா எல்லா இடத்துலையும் காம்ப்ரமைஸ் ஆகிக்கிட்டு அடுத்தவனை ஃபுல்லா சொல்றது. இப்ப அதான் இந்த கூட்டத்தோட மைண்டே எப்படின்னா, இப்ப நான் சொன்ன இந்த விஷயம்லாம் இருக்குல்ல, இதான் சொன்னா அவங்க மைண்டுக்குள்ளே போகாது. அவங்கள பொறுத்தளவு விஜய் அவர்களை டிஃபெண்ட் பண்ணும். எனக்கு ஃபேக்சுவலான எதையுமே பார்க்க மாட்டேன். இதுல ஃபேக்ட்ஸ் இருக்கா, இதுல டேட்டா இருக்கா, அதெல்லாம் கவலை கிடையாது. நீங்க தானே கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொன்னீங்க, அதே ஆட்களை தூக்கி நீங்க உள்ள போட்டீங்கன்னா அப்போ உங்க கூட்டணி கல்லாப்பட்டி கூட்டணியா? கல்லாப்பட்டி கூட்டணியா என்ன? திமுக இருந்து காசு வாங்கிட்டு கூட்டணி வைக்கிறாங்க, அதானே கல்லாப்பட்டி கூட்டணி. அப்ப நீங்க எப்படி நீங்க வைக்கிறீங்க? என்னோட புரிதல் என்னன்னா, அதை விட அதிகமா நீங்க ஏதோ செய்யணும். அது கல்லாப்பட்டி கூட்டணியா இருக்கும் பட்சத்துல அங்க இருக்கவங்க எல்லாம் இன்னைக்கு இங்க வராங்கன்னா திமுக செய்ததை விட பெருசா நீங்க செய்யணும். இல்லாட்டி இந்த கூட்டணி எப்படி உருவாகும்? ஏன்னா அவங்கெல்லாம் ஒன்றும் தூய கட்சிகள்லாம் கிடையாது. இவ்வளோ ஆண்டுகளா திமுக பயணிச்ச கட்சிகள் தானே.
ஸோ அப்போ இதெல்லாம் உங்களுக்கும் புரியும், புரியாமலாம் கிடையாது. பட் உங்களோட அஜெண்டா என்னன்னா, எப்படியாவது நான் விஜய் அவர்களை டிஃபெண்ட் பண்ணி ஆகணும். எனக்கு வேற எதுவுமே கவலை கிடையாது. நாட்டை பற்றி கவலை கிடையாது, பாலிசிஸ் பற்றி கவலை கிடையாது, மினிஸ்டர் சரியில்லைன்றதை பற்றி கவலை கிடையாது. என்ன தப்பு நடந்தாலும் நீங்கள் அதை எப்படி எப்படி சுட்டி காட்டினாலும் எனக்கு கவலையே கிடையாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இவங்க பார்த்தா சில நேரங்கள் ரொம்ப கன்னிங்காக இருக்காங்க. இன்னசென்ட்டாக நீங்கள் விஜய் அவர்களை சப்போர்ட் பண்ணுறது வேற, ரொம்ப கன்னிங்காக இருக்கிறது இருக்குல்ல. இப்போ ஆர்எஸ்எஸ் காரங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கும். ஸோ அந்த அஜெண்டாவை புஷ் பண்ணுறதுக்கு அப்படி இப்படி வளைஞ்சு நிறைய ஆங்கிளில் சுற்றி வருவாங்க. இவங்க அதாவது பரவாயில்ல, ஒரு சீரியஸான அரசியல் இருக்கு. ஆர்எஸ்எஸ் காரங்க சீரியஸான அரசியல் உண்டு. இவங்களுக்கு அரசியலும் ஒன்றும் கிடையாது. விஜய் அவர்களை காப்பாற்றுறதுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் அடிச்சு பல்ட்டி அடிச்சு ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? விஜயே கஷ்டப்பட மாட்டாரு, அவரு ரிலாக்ஸ்டா இருக்காரு. இவங்க உட்கார்ந்துக்கிட்டு பார்த்தோன்னா அவர் டிஃபெண்ட் பண்றதுக்கு என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒன்றும் இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. தப்புனா ஆமா தப்புன்ட்டு போக வேண்டியதானே, என்ன பெருசா குறைஞ்சு போச்சு? கேட்டா நீங்களே எங்களை இப்படி விமர்சிக்கிறதால நாங்கள் விஜய் அவர்களுக்கு ஓட் போடுறோம் அப்படின்னு. என்ன மிரட்டுறியாண்ணா? போடு, யார் வேண்டாம்னா என்னமோ நம்ம எங்களை போய் தடுக்கிற மாதிரி போடு. நாளா தான் என்கிட்ட ஒருத்தர் பேசும்போது நீங்களாம் இப்படி பேசுறதுனால தான் நாங்கள் விஜய்க்கு ஓட் போடுறோம். போடு ஒன்று, ஏன் வேண்டாம்னா என்ன பிளாக்மெயில் பண்றியாண்ணா? போட்டுருவோன்னு போடு, போட்டு போய் சொல்லு. இந்த மாதிரி கேப்ரியல் வந்து விஜய் அவர்களை விமர்சிச்சாரு, தாவேக்கா விமர்சிச்சாரு, அதனால தான் நான் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டேன்னு நீங்களே உங்களுக்குள்ள சொல்லி பாருங்க. அது எவ்வளோ முட்டாள்தனம் அப்பதான் உங்களுக்கு புரியும். நான் விமர்சிச்சேன்னு ஓட்டு போட்டாங்களாம், இல்லாட்டி மற்றவங்களாம் தாவேக்கா விமர்சிக்கிறாங்கன்னு ஓட்டு போடுறாங்க. எவ்வளோ மடத்தனமான ஆர்கியூமெண்ட் அதெல்லாம். நிறைய கமெண்ட்ஸ்ல கூட நம்ம பார்க்க முடியுது. நீங்க என்ன தற்கூரின்னு சொல்றாங்க தான் நாங்களாம் போய் ஓட் போட்டோம். அப்ப நீங்களே ப்ரூவ் பண்றீங்க, அதுதான் நாங்கன்னு ப்ரூவ் பண்றீங்க. அதுக்கு என்ன ஓட் போடுவானா? ஒரு கட்சிக்கு ஓட் போடுறதா அந்த கட்சிக்கு அரசியல் இருக்கா, கொள்கை இருக்கா, கோட்பாடு இருக்கா, நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கானு பார்த்து ஓட் போடணும். இவர் விமர்சிச்சாரு விஜய் அவர்களை, தாவேக்கா, அதனால நான் போய் ஓட் போட்டேன். இவங்களோட ஆர்குமெண்ட்ஸ் இந்த லெவல்ல இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த சதி கோட்பாடை பத்தி பேசணும் இல்லையா? இப்பொழுது தாவேக்கா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தாவேக்கா கூட சேர்ந்திருக்கக்கூடிய காங்கிரஸும் இப்போ சதி கோட்பாடை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப மட்டுமா? அவங்க எப்பயுமே 60 வருஷமா பேசிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அமெரிக்க சதி, அந்த சதி, இந்த சதி. மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் பேசியிருக்காரு, அர்லேக்கர் அவர்கள் இந்த ஆட்சியை கவிழ்க்க சதி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் மீது ஒரு கடுமையான சார்ஜ் வச்சிருக்காங்க. அதான் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தோம்னா, தேவையில்லாம தாவேக்கா கவர்னரோட சண்டைக்கு போகாது, நாங்கள் நிர்வாக ரீதியாக பாஜகவோட மத்திய அரசோட ஸ்மூத்தாக போகும், அரசியல் ரீதியாக நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம். இப்போ என்ன ஆச்சுன்னு தெரில. இப்போ டப்புன்னு கவர்னர் அவர்கள் மதுரைக்கு போறாரு, ஒரு ரிவ்யூ மீட்டிங் நடத்துறாரு அங்கே இருக்கிற அதிகாரிகளெல்லாம் வச்சு. அப்புறம் டப்புன்னு இப்போ பார்த்தா பெருசா ஒன்றும் தாவேக்கா ரியாக்ட் பண்ணல. ஸ்டேட் கவர்மெண்ட் செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்யறாரு. உங்க டொமைனுக்குள்ள அவர் என்டர் ஆகிறாரு கவர்னர். உங்க உரிமையை விட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க, ஸ்ட்ராங்கா ரியாக்ட் பண்ணும். ரியாக்ட் பண்ணாம நிர்மல் அவர்கள் ஏதோ லைட்டா அட்டாக் பண்றாரு, காங்கிரஸ் அப்புறம் மற்ற கட்சிகள் அட்டாக் பண்றாங்க. இவ்வளவுதான் உங்க ரெஸ்பான்ஸா? ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுங்க அசம்பிளில, இல்லாட்டி பிரசிடென்ட் இந்த இஷ்யூவை கொண்டு போங்க. எவ்வளவோ பண்ணலாமே. விஜய் பேசியிருக்கலாம், மக்கள்கிட்ட கொண்டு போங்க. விஜய் அவர்கள் பேசியிருக்கலாம், குறைந்தபட்சம் அது விஜய் அவர்கள் குறைந்தபட்சம் பேசியிருக்கலாம், ஒரு அறிக்கை விட்டுருக்கலாம், மக்கள்கிட்ட எடுத்துட்டு போங்க இதை. ஆனா அதெல்லாம் பேசாம ஆட்சியை கவிழ்க்க சதி பண்றாங்க. ஆட்சி ஏன்னா வந்து ஒரே நாள்ல மூணு கட்சி சார்ந்தவங்க ஆளுநரை மீட் பண்ணாங்க. திமுக, அதிமுக, பாஜக அப்படின்னு 3 பேருமே தாவேக்கா மீது புகார் வச்சு ஆளுநர் வந்து மீட் பண்ணாங்க. உடனே வந்து ஆட்சியை கவிழ்க்க சதி நடக்குது, ஆளுநர் வந்து அதை ட்ரை பண்றாரு அப்படின்ற மாதிரி மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் பேசுறாங்க. ஏன் காங்கிரஸ் வரைக்கும் இதெல்லாம் பண்ணதே இல்லையா? இந்த 60 ஆண்டு காலத்துல ஆட்சியெல்லாம் கவுத்ததே கிடையாதா? பாஜக பண்ணது கிடையாதா? அது என்ன தாவேக்காவோட ஆட்சியை கவிழ்க்கவே கூடாதுன்னு என்ன சட்டம்? தாவேக்கா ஆட்சியெல்லாம் கவிழ்க்கலாம். இப்போ நம்ம பேச வேண்டியது என்னன்னா, தாவேக்கா ஆட்சி கரெக்டா இருக்கா, கரெக்டா இல்லையான்றதுதான். ஸோ இப்போ பாருங்க, நல்ல அழகா ஒரு முரண் தெரியுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகள் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க, காங்கிரஸ் பார்ட்டி பயங்கரமாக பேசுது. இதே தொனியில் தாவேக்காவால் பேச முடியல. தாவேக்காவை பொறுத்தளவில் அடக்கி தான் வசிக்கிறாங்க. தாவேக்கா நிர்மல்குமார் பேசுகிறாரு, அதை தாண்டி இது சீரியஸான மேட்டர், ரொம்ப 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 சீரியஸான மேட்டர், நம்மளோட மாநில உரிமை சார்ந்த ஒரு இஷ்யூ. அதான் சொல்கிறது. நீங்கள் இப்போ கவர்னர் அவர்கள் இவ்வளோ அக்ரெசிவாக இப்போ அதை பண்ணுறாருன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? கவர்மெண்ட் வீக்கா இருக்குன்றது அவருக்கு தெரியுது. இங்க ஒரு புது கவர்மெண்ட் இருக்கு, இவங்களுக்கு ஒன்றும் தெரியல, இவங்க வீக்கா இருக்காங்கன்னு அவருக்கு தெரியுது. எகிரி ஒரு அடி கொடுத்து பார்ப்போம்னு பாக்குறாரு. ஸோ அவரு போல்டா போறாரு, ரிவ்யூ மீட்டிங் நடத்துறாரு. ஸோ அப்ப உங்களோட வீக்னஸ் வெளியே அம்பலப்படுது. உங்களோட வீக்னஸ் அம்பலப்பட்டதால தான் அவர் அதை பண்றாரு. உங்களுக்கு ஸ்ட்ராங்கா ரெஸ்பாண்ட் பண்ண முடியல, வாயை கூட திறக்க முடியல, அதை ஸ்ட்ராங்கா எதிர்த்தும் பேச முடியல. ஸோ இதுதான் உங்களோட லெவலை காட்டுது. ரெண்டாவது, இப்போ காங்கிரஸை பொறுத்தளவு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நேற்று வரைக்கும் காங்கிரஸோட ஸ்டேட் பிரசிடென்ட் யாரா இருந்தா?
செல்வ பெருந்தகை. இன்னைக்கு மாணிக்கம் தாக்கூர். ஏன் இது செல்வ பெருந்தகை அவர்கள் காங்கிரஸோட ஸ்டேட் பிரசிடென்டா இருந்தார். அவரு திமுகவுக்கு இணக்கமா இருந்தாரு. அப்புறம் இன்னைக்கு ஆட்சி மாறிடுச்சு. இன்னைக்கு தாவேக்காவுக்கு இணக்கமான ஒரு ஆள் தேவை. உடனே மாணிக்கம் தாக்கூர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. பிஜேபியிலே அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் அண்ணாமலை அவர்கள் ஸ்டேட் பிரசிடென்டா இருக்காரு. ரெண்டாவது எலெக்ஷன் வரும்போது கேம்லாம் மாறுது. ரைட், அப்ப அண்ணாமலை அவர்கள் ஃபிட் ஆக மாட்டார். அதிமுகவோட நம்ம சேர்ந்து பயணிக்கணும்னா அண்ணாமலை அவர்கள் ஃபிட் ஆக மாட்டார். அப்ப நம்ம நயனார் நாகேந்திரனை போட்டுடலாம். இவ்வளவுதான் இங்க இருக்கக்கூடிய ஸ்டேட் பிரசிடென்ட்ஸுக்கு வேல்யூ. இவ்வளவுதான். ஸோ இன்னைக்கு இங்கே ஒரு ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கு அப்புறம் மிஸ்ஃபிட்டா இருக்காரு யார்? செல்வ பெருந்தகை மிஸ்ஃபிட்டா இருக்காரு. பெஸ்ட் ஃபிட்டா யார் இருக்காரு? மாணிக்கம் தாக்கூர் இருக்காரு. ஸோ மாணிக்கம் தாக்கூருக்கும் அது தெரியும். அவரோட திறமையால அவர் ஸ்டேட் பிரசிடென்ட் ஆகல, காங்கிரஸ் பார்ட்டியோட திறமையால இங்க ஸ்டேட் பிரசிடென்ட் ஆகல. தாவேக்காவுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ஆளா மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் இருக்கிறதால தான் அவர் இன்னைக்கு ஸ்டேட் பிரசிடென்டா இருக்காரு. ஸோ மாணிக்கம் தாக்கூர் என்ன பண்றாரு? தாவேக்காவை குஷிப்படுத்துற வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு தெரியும் அவரோட நலன், அவரோட அரசியல் எதிர்காலம் தாவேக்காவை சார்ந்திருக்கு. ஸோ அதனால அவர் உட்கார்ந்துக்கிட்டு தாவேக்காவை பயங்கரமா டிஃபெண்ட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காரு. காங்கிரஸ்காரங்க காரியம் இல்லாம வெளியே வர மாட்டாங்க. நான் எப்பவும் சொல்றதான், காங்கிரஸ்காரங்க ஒரு ஆக்டிவிட்டியில ஈடுபடுறாங்கன்னா காரியம் இல்லாம வெளில வர மாட்டாங்க. அவங்க ரொம்ப ப்ரொஃபஷனலான ஒரு பார்ட்டி. தேவையில்லாத ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறது கிடையாது, தேவையில்லாத அம்பு சண்டைக்கு போறது கிடையாது. இன்னைக்கு அவங்க வெளில வராங்கன்னா நம்ம தாவேக்காவை குஷிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, நீ எல்லாம் பாத்தீங்கன்னா மாணிக்கம் தாக்கூரோட பாதி ஸ்பீச் அந்த பிரஸ் மீட்ல பாஜக எதிர்ப்பா இருந்தது. மாணிக்கம் தாக்கூர் பாஜக அந்த பிரஸ் மீட்ல எதிர்த்த அளவுக்கு அதுல 10ல் 1 பங்கு தாவேக்கா எதிர்க்குமா? சோ இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, தாவேக்கா கூட்டணிக்குள்ள ஒரு விரிசல் ஏற்படுறத பார்க்க முடியும். ஸோ இப்போ கூட்டணியில் கூடிய மற்ற கட்சிகள்லாம் பார்த்தா தீவிரமான பாஜக எதிர்ப்பை கையில் எடுக்கிறாங்க. தாவேக்காவால் இதை செய்ய முடியாது. பாஜக எதிர்ப்பு அவங்கள மாதிரியே கையில் எடுத்தா பாஜகவும் டஃப்பாக அவங்கள டீல் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் மேலே நிறைய சிக்கல்கள் இருக்கு, உங்கள் கட்சிக்குள்ள நிறைய சிக்கலான ஆட்கள் இருக்காங்க, நீங்களுமே நிறைய சிக்கல்களில் மாட்டிட்டு இருக்கீங்க, உங்கள் கட்சிக்கும் நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஸோ பாஜக டஃப்பாக அவங்கள டீல் பண்ண முடியும். அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், ஸ்லோவா தாவேக்கா பாஜகவோட குட் புக்ஸ்ல இருந்து வெளியே போயிட்டு இருக்கு. இதுவும் ஒரு ஃபேக்ட். அதனாலதான் பை எலெக்ஷன் தள்ளி போயிட்டு இருக்கு. ஸோ பை எலெக்ஷன் தள்ளி போகுதுனாலே ஏதோ ஒரு வகையில மத்தியில் இருக்கவங்களுக்கு தாவேக்கா மேல் ஒரு அதிருப்தி இருக்குன்றது அர்த்தம். பை எலெக்ஷன் சீக்கிரம் நடக்கிறதான் தாவேக்காவுக்கு நல்லது. பை எலெக்ஷன் தள்ளி போக போக வின்னிங் ப்ராபபிலிட்டி கம்மியாயிட்டே இருக்கும் தாவேக்காவுக்கு. அதிருப்தி பில்ட் ஆகும்ன்றீங்க? கண்டிப்பா. எந்த கவர்மெண்ட்டுமே எந்த ஒரு கட்சியுமே எடுத்தோடனே ஒரு பெரிய வெற்றியை ஸ்கோர் பண்ணோடனையும் செகண்ட் அடுத்த எலெக்ஷனை குயிக்கா ஃபேஸ் பண்ண விருப்பப்படுவாங்க. ஒரு பெரிய ஒரு போரை ஜெயிச்சிட்டோம்னா அடுத்து படால்னு ஃபுல் ஃபோர்ஸோட ஹிட்லர் போனார்ல, அடிச்சு கடை நல்லா பிடிச்சிட்டு போனார், அந்த மாதிரி தான் போக முயற்சி பண்ணுவாங்க. நம்ம கிட்ட அந்த மொமெண்டம் இருக்கு, அந்த மொமெண்டம் யூஸ் பண்ணி வேகமா அடுத்த காரியங்களை பண்ணணும் தான் யோசிப்பாங்க. ஸோ இன்னைக்கு இது தெரியும், இது எல்லாருக்குமே தெரியும் அரசியல்ல. அப்படி இருக்கும்போது எலெக்ஷன் கமிஷன் இன்னைக்கு தள்ளி போடுறாங்கன்னா எலெக்ஷனை, அப்ப எங்கேயோ உங்களுக்கு சிக்கல் இருக்கு. தாவேக்காவுக்கும் பெருசா பேச முடியாது. இதை எதிர்த்து எப்படி கவர்னர் அவர்களை எதிர்த்தும் பெருசா பேச முடியல, அதே மாதிரி இதை எதிர்த்தும் பேச முடியாது. எதிர்த்து பேசினா அப்புறம் அவங்களும் சொல்லுவாங்க பதில்கள்லாம், குதிரை பேரம் அது இதுலாம் நிறைய விஷயம் அவங்களும் பேசுவாங்க. அது உங்களுக்கு அப்புறம் ரொம்ப அவமானமா போய் முடிஞ்சிடும். ஸோ அதனால இந்த சிக்கல்கள்லாம் இருக்கு. ஸோ தாவேக்காவுக்கு போக போக ஒண்ணு, ஏன்னா இந்த நீங்க எல்லாரையுமே சந்தோஷப்படுத்த முடியாதுங்க. இப்போ என்னன்னா, தாவேக்காவுக்கு ஓட் போட்டது யாருன்னு பார்த்தோம்னா ஆன்டி டிஎம்கே ஓட்டர்ஸும் போட்டிருக்காங்க, மைனாரிட்டிஸும் போட்டிருக்காங்க, முஸ்லிம்ஸ் கொஞ்சம் பேர் போட்டிருக்காங்கன்றாங்க, பட் கிறிஸ்டியன்ஸ் பெருவாரியா போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ மைனாரிட்டி ஓட்ஸும் கணிசமா தாவேக்காவுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு. இப்போ திமுக எதிர்ப்பாளர்களையும் நீங்க சந்தோஷப்படுத்தணும். அதாவது பாஜக காரங்க கூட உங்களுக்கு ஓட் போட்டிருப்பாங்க, ஏன்னா பாஜக ஓட்ஸும் கம்மியா இருக்கு. அப்போ பாஜக ஓட்ஸ் உங்களுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு. திமுக எதிர்க்கணுன்றதுக்காக பாஜக ஓட் போட்டிருக்காங்க, மைனாரிட்டிஸும் உங்களுக்கு ஓட் போட்டிருக்காங்க. மைனாரிட்டிஸ் மட்டும் என்ன எதிர்பார்ப்பாங்க? பிஜேபி கூட சண்டைக்கு போங்கம்பாங்க. பாஜக மைண்ட்ல இருக்கவங்க ஓட் போட்டிருப்பாங்கல்ல திமுக எதிர்ப்பு, அவங்க திமுக எதிர்த்தா போதுன்னு அவங்க நினைப்பாங்க. எப்படி நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்படுத்துவீங்க? திமுக எதிர்ப்பை வச்சு நீங்க மைனாரிட்டிஸை குஷிப்படுத்த முடியாது. அதே மாதிரி பாஜக எதிர்ப்பை கையில் எடுத்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆன்டி பிஜேபி ஓட்டர்ஸ் அன்கம்ஃபர்டபுள் ஆயிடுவாங்க. அப்ப நீங்க இது அன்டெனபிள், இது கண்டினியூ பண்ணவே முடியாது. இது சிக்கலான ஒரு சூழல் உங்களுக்கு. ஸோ அதனாலதான் சொல்றேன், நாட்கள் போக போக தமிழ்நாட்டு அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே முரண்கள் கிரியேட் பண்ணும். கவர்னருக்கும் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்னருக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இடையே முரண் கிரியேட் ஆகும்.
தாவேக்கா கூட்டணிக்கு உள்ள நிறைய முரண்கள் இருக்கு, அதெல்லாம் கூர்மை அடைய ஆரம்பிக்கும். நிறைய சிக்கல்கள் இருக்கு. இதை கொஞ்ச நாள் ஓட்டலாம், இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் திமுக தான் கொஞ்ச நாள் சொல்லி ஓட்டிட்டு இருக்கலாம். எவ்வளவு நாள் தான் அதே சொல்லிட்டு இருப்பீங்க? ஓகே, அதனாலதான் அவங்க அதிமுகவை காலி பண்ண பாக்குறாங்க. அதிமுக அதனால தான் த்ரெட்டா பாக்குறாங்க. என்டிகே அதனால தான் த்ரெட்டா பாக்குறாங்க. என்டிகே அதிமுக ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வச்சிருக்கக்கூடிய கட்சி. தாவேக்கா கொஞ்சம் சொதப்பியாச்சுன்னா இந்த ஓட்ஸ்லாம் அங்க போயிடும். அதனாலதான் இந்த ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எந்தெந்த கட்சியில இருக்கோ அந்த கட்சிகளை தான் தாவேக்கா பெரிய எதிரியா பாக்குறாங்க. அவங்கள காலி பண்ணணும்னு பாக்குறாங்க. திமுகவுக்கு எதிராக சும்மா வாய்ப்பேச்சு மட்டும்தான். ஆனா எதிராக செயல்படுறது யாருக்கு எதிரானா அதிமுகவுக்கு எதிராகவும் என்டிகேக்கு எதிராகவும் செயல்பட்டு இருக்காங்க. ஸோ அதனால தாவேக்காவுக்கும் தெரியும் இந்த சிக்கல் இருக்கு. ஓகே, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போதான் ஒரு நடிகர் வந்தார், கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடிச்சிருக்காரு. அதுக்குள்ள நேற்று ஒரு நடிகருடைய கொடி அறிமுகப்படுத்தியிருக்காரு அப்படின்னு செய்திகளில் வந்துகிட்டு இருக்கு. தனுஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வச்சு நடுவில் நட்சத்திரம் அதெல்லாம் வச்சு ஒரு மாதிரி ஒரு கொடியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க அடுத்த என்ட்ரியா? தெரில, இப்போ நம்ம ஒன்றும் பேசுறதுக்கு இல்லைங்க. நம்ம எதையாவது பேசுவோம், நாளைக்கு அவரு சிஎம் ஆயிடுவார், அதுக்கப்புறம் நம்ம தான் தலையில கழிச்சுட்டு உட்காந்துருக்கணும். இந்த மக்களை நம்பவே முடியல. நம்ம ஏற்கனவே பேசி ஒருத்தர் சிஎம் ஆயிட்டாரு, நாளைக்கு நம்ம எதையாவது பேசிட்டு நாளைக்கு தனுஷும் சிஎம் ஆயிடுவாரு, அப்புறம் அவங்க ரசிகர்கள் மட்டும் சண்டைக்கு வருவாங்க. பாத்தியாடா எங்க தலைவர் சிஎம் ஆயிட்டாரு, பாத்தியாடா அரசியல் என்ன நமக்கு தெரியுமாடான்னு நம்மகிட்ட வந்து கேட்பாங்க. விஜய் வர்சஸ் தனுஷ் ஆயிடுமா? ஆமா, என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால நம்ம பாட்டு உட்கார்ந்துக்கிட்டு சமூக மாற்றம், கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை, அது இதுன்னு எதையாவது கதையை பேசிக்கிட்டு நாளைக்கு நம்ம ஆளுங்கெல்லாம் போய் தனுஷ் எடுத்த சிஎம் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் சிக்கலா போயிடும், பிரச்சனை நமக்கு தான். ஆமா, அதனால நம்ம பேசாம நடக்கிறத பார்த்தோமா. ஆனா நடிகர்களுக்கு ஆசை இருக்கு போல. விஜய் அவர்கள் ஜெயிச்சிட்டாரு அப்படின்ன உடனே ஒரு ஆசை இருக்கு எல்லா நடிகர்களுக்கும். அதை இப்போ நீங்க தான் சொன்னீங்க இல்லையா இன்னைக்கு இதை வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, இது வந்து அபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் தனுஷ் சைட்ல இருந்து வரல அப்படின்றத நான் பார்த்த அளவுக்கு இருக்கு. ஆனா ஒரு நியூஸ் அது எல்லா இடத்துக்கும் போதுனாலே விருப்பப்படுறாங்க, ஏதோ ஒன்று லைட்டாக விட்டு பார்க்கலான்னு தான் பார்க்குறாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் நியூஸ் பேப்பரில் தான் அந்த நியூஸை பார்த்தேன். ஸோ அப்போ லைட்டாக பல்ஸ் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கூட மேபி பார்க்கலாம். சிம்பிள் தானே. இப்போ எம்ஜிஆர் அவர்கள் சிஎம் ஆனதுக்கப்புறம் அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறம் எத்தனை நடிகர்கள் உள்ள வராங்க. நான் சின்ன பையன் கூட நிறைய நடிகர்கள் வந்துட்டு தான் இருந்தாங்க. விஜயகாந்த் அவர்கள் வந்தார், அதுக்கு முன்னாடி டிஆர் அதுக்கு முன்னாடி வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். பாக்யராஜ் அவர்கள் வந்தார். ஸோ அவங்க எல்லாருக்கும் இந்த கனவை யாருக்கு ஏற்படுத்தி கொடுக்குறா? எம்ஜிஆர் அவர்கள். சரி, அவரால் பண்ண முடியுதுன்னா அதில் 10ல் 1 பங்கு நம்மளால பண்ண முடியுன்ற நம்பிக்கை எல்லாருக்கும் வருது. ஸோ சினிமா துறையில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே பார்த்தோம்னா ஒரு ஹோப் கிடைக்குது. ஸோ எல்லாரும் பார்த்தா வர ஆரம்பிக்கிறாங்க. மேபி அந்த மாதிரியான ஒரு விஷயமா கூட இருக்கலாம். ஆனால் இப்போ நான் பார்க்குற நடிகர்களுக்கு அந்த ஒரு 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 ஆசை வருது. இப்போ நம்மளும் லைட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஆசை வருது. தமிழ் மக்களுக்கும் அந்த ஆசை வரணும். நடிகர்களுக்கு இப்போ நாட்டாளுன்ற ஆசை வருது இல்லை, அந்த ஆசை ஒவ்வொரு தமிழனுக்கும் வரணும். ஒவ்வொரு தமிழனுக்கும் அந்த ஆசை வந்தால் தான் எல்லாரும் அரசியலுக்கு வருவாங்க. அப்போ தான் ஒழுங்கான தலைவர்கள் உருவாவாங்க. நம்மளை பொறுத்தளவில் எல்லாரையும் ஏற்றி விட்டு அளவு பார்க்கணும்னு இப்போ நம்ம யோசிக்கிறோம். நம்ம ஒரு பெரிய இடத்துக்கு வரணும், நம்மளோட நலனை நம்மளே ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்றத கான்ஃபிடன்ஸ் இன்னும் தமிழர்களுக்கு வரல. ஸோ அதுதான் சிக்கல். ஆக்சுவலாக நம்ம வரணுன்ற அந்த யோசனையில் இருக்கணும். அதை தாண்டி அதான் தனுஷ் அவர்களை பற்றி எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நான் சொன்ன மாதிரி நாளைக்கு உண்மையாகவே ஒரு சிஎம் ஆகிறதுக்குலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. விஜய் அவர்களும் ப்ரூவ் பண்ணிட்டார். இந்த ரத்த கண்ணீர் படத்தில் வருமே, எம்ஆர் ராதா அவர்கள் திண்ணையில் உட்காந்துருப்பாரு, கடைசியில் கண்ணும் தெரியாது லெப்ரசி உட்காந்துருப்பாரு. டேய் நீ இப்படி திமிரா பேசுறதுனால தான்டா இப்படி இருக்கு அப்படின்பாரு. உடனே ஆமா இவர் மட்டும் டாப்ல இருக்காரு, ரொம்ப நக்கலா பேசிக்கிட்டே இருப்பாரு. வச்சிருக்காங்க. ஆமா இவன் ரொம்ப பேசுறான், சாப்பாடு கொடுக்காதீங்க அப்படின்னு. எப்பா கொடுத்துருப்பா, என் வாயு சும்மா இருக்காது, எதையாவது பேசிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி குவைட் ஆயிடும். அந்த மாதிரி தான் நம்மளும் அமைதியா இருக்கிறது பெட்ரு. அப்புறம் நான் எதையாவது பேசிட்டு நாளைக்கு அவரும் சிஎம் ஆகி நிற்பாரு. ஓகே, இப்போ ரொம்ப நாளாக வந்து இந்த நம்மளும் தமிழ் தேசியவாதிகள் பண்ண வேண்டிய வேலை என்ன தெரியுமா? நம்மளும் புது ஸ்ட்ராட்டஜி போடணும். தமிழ் தேசியவாதிகளும் நல்லா ஹேண்ட்ஸமான ஒரு 2-3 தமிழ் தேசியவாதிகளை சினிமா இண்டஸ்ட்ரிக்கு நம்ம அனுப்பணும். அனுப்பி அவங்கள நம்ம ஹீரோ ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 5 வருஷம் கழிச்சு அவங்க நாளைக்கு சிஎம் ஆயிடலாம். மக்களோட வீக்னஸ் புரிஞ்சாச்சு. ஸோ நம்ம அவங்கள நடிக்க வைப்போம். ஒரு 4-5 பேர் நம்ம வந்து இதுக்கு முன்னாடிலாம் யார் நல்லா பேசுறாங்க, கருத்தியல் ரீதியாக யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு பார்ப்போம்ல, அப்படிலாம் பார்க்கக்கூடாது. யார் நல்லா ஹேண்ட்ஸமா இருக்காங்க அவர் எடுத்து நம்ம ஃபேமஸ் ஆகுறோம், அவரை நம்ம கோட்டைக்கு அனுப்புறோம். அவ்வளோதான். அரசியல் இப்படிதான் பண்ணணும். நீ ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு. அதை விட்டுக்கிட்டு புக்கை படித்தேன், விவாதம் பண்ணேன்,
பேசின அறிக்கை விட்டு அதெல்லாம் தேவையில்லை. பொருள் முதல்வாதம் தெரியுமா, கருத்து முதல்வாதம் தெரியுமா, ஏய் தெரிஞ்சு என்ன பண்றது போ அப்படின்ற மாதிரி ஒரு நடிகரை உருவாக்குறோம் நம்ம இனிமேல். அவ்வளோதான். இப்போ வந்து சில தினங்களாக இந்த ரீல்ஸ் டிவிகேவுடைய முக்கியமான பிரமுகர்கள் எல்லாம் ரீல்ஸ் எடுத்து வெளியிடுறது வைரலாக போயிட்டு இருந்தது. இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் இல்லாத மாதிரி இருந்துச்சு, ஒரு வாரமாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. திடீர்னு அமைச்சர் கீர்த்தனா அவர்களுடைய இன்னொரு ரீல்ஸ் இல்லை, அவங்க எங்கேயோ போய் ஆய்வு பண்ணுறாங்க, ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆய்வு பண்ணுறாங்க. அப்பொழுது அங்கே எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ யதார்த்தமாக வைரலாகி அது போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, அவங்க இங்கிலீஷ் பேசுகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அரசு பள்ளி ஒரு மாணவிகிட்ட இங்கிலீஷ் பேச ட்ரை பண்ணுறாங்க. அவங்க மாணவிக்கு வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல, அவங்க இங்கிலீஷில் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாருங்கள் ஃபஸ்ட் பெஞ்சிலே இவ்வளோ வீக்காக இருக்காங்க அப்படின்னா லாஸ்ட் பெஞ்சில் இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் இன்னும் வீக்காக இருப்பாங்க. ஏன்னா லாஸ்ட் பெஞ்சில் இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் கொஞ்சம் மக்கா இருப்பாங்க, அதனால் அங்கே இருக்கக்கூடியவங்க இன்னும் வீக்காக இருப்பாங்க. நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ்லாம் கவனம் செலுத்தணும் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு அவங்க ஒரு அறிவுரை சொல்கிறாங்க. ஸோ இப்பொழுது வைரலாகிட்டு இருக்கு. முன்னாள் கல்வித்துறை அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் அவர்கள் கூட வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. என்னது இது அப்படின்ற மாதிரி. அதான் முதல்ல இதில் அந்த லாஸ்ட் பெஞ்ச் இஷ்யூஸு, இந்த இன்ஸ்பெக்ஷன், அது எல்லாத்தையும் கடந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இப்போ என்னை பொறுத்தளவில் சரி, நீங்களும் இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. டீச்சர்ஸ் வந்து இப்போ நம்மளை ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க, பப்ளிக்கில் அடிக்கிறாங்க, இல்லாட்டி வெளியில் முட்டுப்பட வைக்கிறாங்கன்னா நமக்கு எவ்வளோ அவமானமாக இருக்கும். நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ப்பாங்க, நடந்து போகிறவங்க பார்ப்பாங்க, அப்படின்றதே நமக்கு பெரிய அவமானமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது கேமரா முன்னாடி நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி இன்ஸ்பெக்ட் பண்ணுறன்ற பேரில் அவங்ககிட்ட கேள்வி கேட்குறது, அவங்களுக்கு ஒன்றும் தெரியலன்னு சொல்கிறது, லாஸ்ட் பெஞ்சில் இருக்கவங்க இன்னும் மோசமாக இருப்பாங்கன்னு சொல்கிறது, எவ்வளோ மோசமாக இருப்பாங்க பாருங்கன்னு சொல்கிறது, இதெல்லாம் ரொம்ப தவறு. நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸை டீல் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். இன்றைக்கி அந்த குழந்தைங்கள தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லோரும் பார்த்துட்டு இருப்பாங்க ரீல்ஸ் வழியாக. பெண் குழந்தை வேறு. ஆமாம், அப்போ அவங்களுக்கு எவ்வளவு ஹியூமிலியேட்டிங்காக இருக்கும். ஐயோ நமக்கு இது கூட தெரியலையேன்னு. அவங்க என்ன கஷ்டத்தை வந்து வந்திருப்பாங்க நமக்கு தெரியாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய அதே வாய்ப்புகள், எனக்கு இருக்கக்கூடிய அதே வாய்ப்புகள் அந்த குழந்தைகளுக்கு இருக்குமான்றது பெரிய கேள்வி. நிறைய பேருக்கு பார்த்தோம்னா இங்கிலீஷை கற்றுக்கிறது அவ்வளோ கஷ்டமான வேலை. இதே நம்ம சொசைட்டியில் சில பேருக்கு பார்த்தோம்னா சின்ன வயசுலேருந்தே அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே இங்கிலீஷ் பேசுவாங்க. அவங்க இங்கிலீஷ் கற்றுக்கணுன்ற எஃபர்ட்டே போடாமல் நல்லா அழகாக இங்கிலீஷ் பேசுவாங்க. அது காரணம் அவங்க எல்லாம் நல்லா எஜுகேட்டடாக இருந்திருப்பாங்க, பல ஜென்ரேஷன் எஜுகேட்டடாக இருந்திருப்பாங்க, அதுக்கான அக்சஸ் நல்லா கிடச்சிருக்கும். ஸோ அதனால் எல்லாருக்குமே சமமான வாய்ப்புகள் சொசைட்டியில் கிடைக்காது. ஸோ அதை முதல் புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்கன்னே வச்சுப்போம், அதை நீங்கள் ரீல்ஸ் மெட்டீரியலாக தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா குழந்தைகள் இன்வால்வ் ஆகிறாங்க, அதை எல்லாரும் பார்க்குறாங்க. அது அவங்களுக்கு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நாளைக்கு இது முடிஞ்சோடனே டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைங்கிட்ட தான் போய் வீரத்தை காட்டுவாங்க, என்னம்மா நீ இப்படி பண்ணிட்ட. ஏன்னா ஒரு இன்ஸ்பெக்ஷன்லாம் வரதுனால டீச்சர்ஸ் நம்ம என்ன பண்ணுவாங்க, டேய் அந்த லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்கலாம் அந்த ஓரமாக போய் ஒளிஞ்சிக்க, நல்லா படிக்கிற பசங்களை ஃப்ரெண்ட்ல கொண்டு வாங்க, கேட்டா நீ தான் கரெக்டாக கை தூக்கணும் ஃபர்ஸ்ட், இல்லை தலையில நல்லா வாருங்க. ஆமாம், ஸோ எல்லாம் செட்டப்லாம் பண்ணுவாங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, டீச்சர்ஸ் வந்து ரொம்ப சீரியஸாக எடுப்பாங்க இந்த விஷயங்கள்லாம். ஸோ இப்போ அந்த குழந்தைகள் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலான்னா அடுத்தது டீச்சர்ஸுக்கு ப்ரெஷர், அந்த டீச்சர்ஸ் அந்த ப்ரெஷரை யாருக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க, அந்த குழந்தைங்களுக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க. அது போக இது ஒரு சைக்கலாஜிக்கலாக பெரிய ஒரு வலியை அந்த சம்மந்தப்பட்ட குழந்தைங்களுக்கு ஏற்படுத்தும். ஸோ தயவு செய்து இந்த விஷயத்த பண்ணாதீங்க. குழந்தைகளை எப்படி கையாளணுன்ற ஒரு அடிப்படையான புரிதல் நமக்கு வேணும். வெறும் ரீல்ஸ் மட்டுமே கிடையாது, எல்லாமே ரீல்ஸ் மட்டும் கிடையாது. நீங்கள் ஏற்கனவே விஜய் அவர்களோட பிறந்தநாளுக்கும் பார்த்தோம்னா குழந்தைங்களை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இதுவும் பாருங்க, இப்போ இந்த குழந்தைகள் இது சரி கிடையாது. நீங்கள் குழந்தைகள் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ மாணிக்கம் தாக்கூர் அவர்களும் பேசும்போது பார்த்தோம்னா அமைச்சர் விஸ்வநாதன் அவர்களோட சம்மந்தப்பட்ட மேட்டர் இப்பவும் பேசு பொருளாக இருக்கு. அமைச்சர் அவர்களை வேணும்னே டார்கெட் பண்றாங்க. அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கிறதுனால அவரை டார்கெட் பண்றாங்கன்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. அவருக்கு வாய்ப்பு கொடுத்ததா அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கலாம். கேள்வி வந்து இதெல்லாம் கேள்வி கிடையாது, அவர் பண்ணது கரெக்டாக தப்பா. இப்போ நம்மளும் அவர் மேலே அபாண்ட குற்றச்சாட்டுலாம் சுமத்தலை. அவரு ஏதோ இன்னசென்ட்டாக பண்ணிட்டாரு, புரிதல் இல்லாமல் பண்ணிட்டார். ஆனால் பண்ணது தப்பு. புரிதல் இல்லாமல் பண்ணியிருக்கலாம், தெரியாமல் பண்ணியிருக்கலாம், இன்னசென்ட்டாக பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் ரைட்டு வேற. ஆனால் அங்கே தப்பாக தான் அவர் பிஹேவ் பண்ணுறாரு. அது இன்னும் கொஞ்சம் கூட பாலிஷ்டாக பிஹேவ் பண்ணியிருக்கலாம். அதனால தான் அமைச்சர் அவர்களும் அவரோட அறிக்கையில் வருத்தம் தெரிவிக்கிறார் இல்லையா. ஸோ அவருமே அதை ஏற்றுக்கிறார். அப்படி இருக்கும்போது மாணிக்கம் தாக்கூரும் அந்த புரிதலோடு அதை அணுகணும். அதை தவிர மற்ற எல்லாத்தையுமே அவர் பேசுகிறார். அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த நல்லவர்ன்ற கதர் சட்டை போட்டவர், அதெல்லாம் விஷயம் இல்லை. நீங்கள் எந்த பிரச்சனை வரும்போது எந்தெந்த இஷ்யூஸ் கொண்டு வரீங்க. காங்கிரஸ் பார்ட்டியில் 90s அப்புறம் தான் கொஞ்சம் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன கொடுத்தீங்க. இப்பயும் காங்கிரஸ் பார்ட்டி ஒரு எலிட் பார்ட்டி தான்.
இப்போ நீங்கள் மல்லிகார்ஜுன கார்கேக்கெல்லாம் பவர் கொடுத்தாலும் நமக்கு தெரியும் உண்மையான பவர் யாருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ காங்கிரஸ் பார்ட்டி முதல் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எதுவும் செஞ்சது கிடையாது. ரெண்டாவது உங்கள் தேவைக்கு இந்த அடையாளத்தை யூஸ் பண்ணுறீங்க பாருங்க, அதெல்லாம் ரொம்ப தவறு. ஸோ ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு குழந்தைங்களை எப்படி கையாளணுன்ற அடிப்படை புரிதல் வேணும். ரீல்ஸ் எடுத்து போடுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை 6 கோடி தமிழர்கள் பார்த்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு அது எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்துன்ற அடிப்படை புரிதல் வேணும். அது இல்லாமல் மேடம் பார்த்தோம்னா குழந்தைங்களை இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ரீல்ஸில், வீடியோவில் அதை பண்ணுறாங்க. அது எனக்கு அதுதான் தோணுச்சு, அந்த குழந்தைங்க மனசு எப்படி இருக்கும், நாளைக்கு எல்லாரும் பார்ப்பாங்க. இப்போ நம்ம யோசிப்போம், நம்ம சின்ன பையன் யோசிப்போம்ல, இப்போ 40 பேர் இருப்பாங்க கிளாஸில், அவங்களோட அடி வாங்குறது நமக்கு வெக்கமாக இருக்கும். இப்போ ஃபெயில் ஆகிறவங்களாம் எந்திரிங்கன்னு சொன்னாலே நமக்கு வெக்கமாக இருக்கும். என்னடா மொத்தமே 4 பேர் தான் ஃபெயில் ஆகிருக்கு, மற்றெல்லாம் பாஸ் ஆகிட்டானே, நம்ம கம்பெனி கூட எவனாவது நிற்பானா நம்ம பார்ப்போம். அப்படி இருக்கும்போது நீங்கள் 6 கோடி மக்கள்கிட்ட அந்த வீடியோ எடுத்துகிட்டு போகிறீங்க, வாட்ஸ் த பர்பஸ்? நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கீங்கன்றதா எல்லாத்தையும் காட்டணும், அவ்வளோதானே? அதுக்காக அவங்க அசிங்கப்படணுமா, மன உளைச்சலுக்கு உட்படுத்தப்படணுமா? ஸோ அதனால் இப்போ நான் இன்னொன்று சொல்கிறேன், இது ஒரு இஷ்யூ. ரெண்டாவது, நிஜமான கரிஸ்மேட்டிக்கான லீடர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எந்த இடத்துல கரெக்டாக எதை செய்யணும்னு தெரியும். டக்குன்னு போவாங்க ஒரு இடத்துல, பாட்டி தோல்ல கை போடுவாங்க, அப்புறம் டக்குன்னு ஒரு குழந்தை எடுத்து மடியில் ஏற்றிப்பாங்க, டக்குன்னு ஒரு மாலை எடுத்து இன்னொருத்தருக்கு போடுவாங்க, ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. அது எல்லாமே அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். எம்ஜிஆர்லாம் அதை பண்ணுவார்ல, நம்ம இப்போ கூட சில வீடியோஸ்லாம் பார்க்குறோம். வயசான அம்மாவை கட்டி அணைக்கிறதா இருக்கலாம், அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. சின்ன குழந்தை டக்குன்னு தூக்குவார். ஸோ அதெல்லாம் நிஜமான கரிஸ்மாலேருந்து வருது. அவர் நிஜமான கரிஸ்மா உள்ளவர், சினிமா இண்டஸ்ட்ரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார், அரசியலுக்கு வர்றாரு, அரசியலையும் பிச்சு உதறாரு, மக்களை எப்படி டீல் பண்ணணும்னு தெரியும். ஸோ அந்த நிஜமான தகுதி இருக்கக்கூடிய ஒரு மனிதனால நிஜமான ஒரு இம்பேக்டை மக்கள் மத்தியில் ஏற்படுத்த முடியும். அவன் பண்ணுறதை மக்கள் ரசிப்பாங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறது, ஒன்ஸ் நீங்கள் எல்லாம் குவாலிஃபைடான பீப்புள் இருக்கீங்கன்னா நீங்கள் பண்ணுற எல்லாத்தையுமே மக்கள் ரசிப்பாங்க. நீங்கள் நிஜமாவே குவாலிஃபைடாக இருக்கீங்கன்னா கரெக்டான விஷயங்கள் பண்ணுவீங்க. இங்கே என்ன நடக்குதுன்னா, தாவேக்கால சம்மந்தமே இல்லாத, பொருத்தமே இல்லாத ஆட்கள் நிறைய பேரை எலெக்ட் பண்ணியிருக்காங்க. மக்களுக்கு அவங்கெல்லாம் யாருன்னே தெரியாது. மக்களை பொறுத்தளவில் விஜய் அவர்களுக்காக எல்லாத்துக்கும் ஓட் போட்டாச்சு. குறைந்தபட்சம் அந்த வழியாக நீங்கள் அதிகாரத்துக்கு வரீங்கன்னா குவைட்டாக இருக்கும். இல்லை நான் குவைட்டாகவும் இருக்க மாட்டேன், பெரிய குவாலிஃபைடாகவும் இருக்க மாட்டேன், ஏதாவது ரீல்ஸை போட்டே இருப்பேன், அதை போட்டேன், பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ இந்த பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கலாம்? சும்மா இருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காரு. இது நிறைய பேருக்கு பொருந்தும். இப்போ பேச தரலன்னா ப்ரெஸ் மீட்டே கொடுக்கக்கூடாது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எனக்கு பெரிய இந்த மீடியா எப்படி டீல் பண்ணுறதான்னு தெரியாதுங்க. நான் விஜய் அவரோட ரசிகனாக இருந்தேன், எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, நான் இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ ஆகிட்டேன். எனக்கு ப்ரெஸ் எல்லாம் டீல் பண்ண தெரியாது. அப்போ என்ன பண்ணணும்? குவைட்டாக இருந்துட்டா பெட்டர். அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் பெர்ஃபார்ம் பண்ணுறேன் பாடுறான்னு இறங்கும்போது தான் சிக்கல் வருது. ஸோ அதனால் இந்த சிக்கலும் பார்த்தோன்னா தாவேக்கால இருக்கு. பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.